கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, நம்முடைய பிதாவாகிய கடவுளிடமிருந்தும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் அனைவருக்கும் கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. ஆமென். கிறிஸ்துவ பண்டிகை பின்வரும் 8ஆம் ஞாயிறாகிய இந்த நாளிலே கர்த்தருடைய வாழ்வழிக்கூடிய வார்த்தையை தியானித்து தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி சற்று நேரத்துக்கு முன்பதாக நாம் கேட்ட பழைய ஏற்பாட்டில் அடங்கியுள்ள ஆதியாகமம் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 6 வரை. இதற்கு ஒரு தலைப்பாக நான் தெரிந்து கொண்ட ஒரு தலைப்பு, விசுவாசமும் நீதிமானாக்கப்படுதலும். ஆபிரகாம் கடவுள் மேல் விசுவாசம் வைத்தார். அந்த விசுவாசத்தை கடவுள் நீதியாக எண்ணி அவருடைய கணக்கிலே அதை சேர்த்து கொண்டு வந்தார். அதனுடைய நிறைவில் பார்க்கின்ற போது முடிவில் அவன் விசுவாசிகளின் தகப்பன் என்ற பெயரை எடுத்ததுக்காக கடவுளால் மெச்சிக்கொள்ளப்படுகின்ற ஒரு வாழ்க்கை வாழ்ந்தான். ஆகவே இதன் மூலமாக 3 விஷயங்களை நாம் இந்த நாளில் தியானிக்க இருக்கிறோம். ஆண்டவரை நோக்கி வேண்டுதல் செய்து நேரடியாக கடந்து செல்வோம். என் கண்மலையும் என் மீட்புறமாகிய கர்த்தாவே, என்னுடைய வாய் வார்த்தைகளும் என்னுடைய இருதயத்தின் தியானமும் உங்களுடைய சமூகத்தில் எப்பொழுதும் பிரீதியா இருக்க கடவுது. ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, 3 விஷயங்கள் மூலமாக இந்த நாளின் செய்தியை நாம் அறிந்து கொள்ளலாம். முதலாவதாக, ஆபிரகாமுக்கு ஒரு குழந்தையை கொடுத்து அதன் மூலம் அந்த சந்ததியை ஆசீர்வதிப்பேன் என்று வாக்குறுதி அளிக்கும் கர்த்தர். 1 - 5 வசனங்கள் வரைக்குமாக உள்ள இந்த பகுதி. 1ஆம் வசனத்திலே நாம் பார்க்கின்ற போது கர்த்தருடைய வார்த்தை ஆபிரகாமுக்கு உண்டாகி என்று சொல்லி பார்த்தோம். ஒரு தரிசனத்தின் மூலமாக உண்டாகிறது. The word of the Lord came to Abraham in a vision. கர்த்தர் இந்த உலகத்துல, தேவனாகிய கர்த்தர் இந்த உலகத்துல வாழ்கின்ற மக்களுக்கு பல விதங்களிலே தன்னுடைய வார்த்தையை அவர் பகிர்ந்து கொள்ளுகின்றதை நாம் பார்க்கிறோம். உதாரணமாக சொல்ல வேண்டும் என்றால், அவரை வெளிப்பட்டு பேசுகின்ற ஒரு காரியத்தை அதன் மூலமாக கடவுள் வெளிப்படுத்துவார். through a personal appearance, an audible voice. ஒரு சத்தத்தோடு கடவுள் தன்னுடைய சித்தத்தை, வார்த்தையை வெளிப்படுத்துவார். அதாவது எலியா தீர்க்கதரிசி நாம் பார்க்கின்ற போது, பாகால் அந்த தீர்க்கதரிசிகளை அவன் வெட்டி வீழ்த்தின பிறகு அவன் ஓடி ஒளித்துக் கொள்கிறான் எசபேலுக்கு பயந்து. அதன் பிறகு தேவதூதன் தட்டி எழுப்பி, நீ செய்ய வேண்டிய இடம் தூரம், வெகு தூரம், பிரயாணம் பண்ண வேண்டிய தூரம் வெகு தூரம் என்று சொன்ன பிறகு அவன் அங்கிருந்து எழுந்து கீழ்ப்படித்து போகிறான். ஆனால் போய் மறுபடியும் ஒரு கெபிக்குள்ளாக அவன் புகுந்து கொள்கிறான். அப்பொழுது அவனை விட்டு கடந்து செல்கின்ற போது பல காட்சிகளை கடவுள் மிகுந்த சத்தத்தோடு, அதாவது நெருப்பு வருகிறது, இடி வருகிறது, மின்னல் வருகிறது. ஆனால் கடவுள் அதில் இல்லை. ஆனால் அதன் பிறகு ஒரு மெல்லிய சத்தம் உண்டாகிறது. அவன் மெல்லிய சத்தத்திலே கடவுள் தன்னுடைய வார்த்தையை வெளிப்படுத்துகிற, தன்னுடைய சித்தத்தை வெளிப்படுத்துகிறவராக இங்கே பார்க்கிறோம். அதே போல யோபு புஸ்தகத்திலே நாம் பார்க்கின்ற போது, யோபு கர்த்தருக்கு பிரியமான வாழ்க்கை வாழ்கிறான். கடைசியில் அவருடைய நண்பர்கள் வந்து அவனுடைய தலையை கெடுத்து விட்ட பிறகு அவன் கடவுளத்தில் பல கேள்விகளை கேட்க ஆரம்பிக்கிறான். நான் பிரவாகம் இருந்தால் நலமா இருக்குமே என்று சொல்லி. இப்படியெல்லாம் கேள்வி கேட்க ஆரம்பிச்ச பிறகு ஆண்டவர் அவனுக்கு பெருங்காற்றிலிருந்து பதில் கொடுக்கிறார். He gives a response or a reply to Job through a whirlwind. மெல்லிய சத்தத்தோடு கூட பேச முடியும், பெருங்காற்றோடு உடைய சத்தத்தோடு கூட பேச முடியும். 38ஆம் அதிகாரத்திலிருந்து 42 வரைக்குமே அவர் பதில் கொடுக்கிறார். நான் இந்த மாதிரி செய்த உனக்கு தெரியுமா, நீ எங்க இருந்த போல. அவன் 1-2 கேள்வி கேட்கிறான். ஆனா ஆண்டவர் பல கேள்விகளை கேட்டு தொலைத்து விடுகிறார். ஆகவே பிரியமானவர்களே, அவர் இப்படியாக இந்த சத்தத்தின் மூலமாகவும் அவர் தன்னை வெளிப்படுத்துவார். அடுத்ததாக இங்கே நாம் பார்க்கின்ற போது ஆபிரகாமுக்கு தரிசனத்தின் மூலமாக அவர் வெளிப்படுகிறார். சொப்பனங்கள் மூலமாக, கனவுகளின் மூலமாக அவர் வெளிப்பட்டு பேசுகிறதையும் நாம் பார்க்கிறோம். தேவதூதர்கள் மூலமாக கடவுள் தன்னுடைய வார்த்தையும் சித்தத்தையும் வெளிப்படுத்துகிறதை புதிய ஏற்பாட்டிலும் பார்க்கிறோம், பழைய ஏற்பாட்டிலும் நாம் பார்த்திருக்கிறோம். பழைய ஏற்பாட்டில் பார்க்கின்ற போது தீர்க்கதரிசிகள் மூலமாக கடவுள்
தன்னுடைய சித்தத்தை வெளிப்படுத்துகிறதை, தன்னுடைய திட்டத்தை மக்களுக்கு வெளிப்படுத்துவதை பார்ப்போம். புதிய ஏற்பாட்டில் ஏதாவது உண்டா போல யாராவது செய்தார்களா? புதிய ஏற்பாட்டில பவுல் அது வெளிப்படையான ஒரு பிரசங்கத்தை செய்தார். ஆனால் யோவான் ஸ்நானகன் அனுப்பப்பட்ட அதாவது எலியா என்று சொல்லப்படுகின்ற ஒரு அந்த ஸ்தானத்தோடு இயேசு கிறிஸ்து முன்பதாக அவன் வந்து வழியை ஆயத்தப்படுத்த வந்தவன் இவன் தான் என்று சொல்கின்ற போது அவன் அதற்காக அனுப்பப்பட்டான். அது ஒரு தீர்க்க தரிசனம் நிறைவேறுதல். எனக்கு பின் வருகிறவர் என்னிலும் பெரியவர் என்று சொன்னார். அது தீர்க்க தரிசனம். அப்போ ஆண்டவர் வருகிறார். சோ இது இந்த காரியங்கள் புதிய ஏற்பாட்டில் கூட நாம் பார்க்கிறோம். அடுத்து பிரீஸ்ட், அதாவது ஆசிரியர்கள் மூலமாக கூட கடவுள் பேசுகிறார். இப்படியாக தன்னுடைய எண்ணத்தை, விருப்பத்தை, சித்தத்தை வெளிப்படுத்துகின்ற ஆண்டவராக இருக்கிறதை பார்க்கிறோம். So here we see the word of the Lord came to Abraham in a vision. ஒரு தரிசனத்தின் மூலமாக கடவுள் அவனுக்கு வெளிப்படுத்துகிறார். இதற்கு முன்பதாக இந்த தரிசனத்தை கொடுப்பதற்கு முன்பதாக கடவுள் அவனுக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்திருந்தார். என்ன என்றால், நான் உன்னை பெரிய அளவிலே ஆசீர்வதித்து உன்னை பலகி பெருகு பண்ணுவேன். உன் நிமித்தமாக நீ ஆசீர்வாதமாக இருப்பாய். உன்னுடைய சந்ததி கடற்கரை நட்சத்திரத்தை, கடற்கரை மணலை போலவும் வானத்து நட்சத்திரத்தை போலவும் இருக்கும் என்று சொல்லி அவர் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அதாவது ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 1-3 வசனங்கள், ஆதியாகமம் 13ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்துல இந்த காரியங்களை பார்க்கிறோம். So I will multiply you and your descendants, and also you will be a great blessing to all the nations என்ற அந்த காரியங்களை நாம் பார்க்கிறோம். So this promise is very crucial. ஏனென்றால் இந்த ஒரு வாக்குறுதி என்பது மிக மிக முக்கியமானது. அதை ஆண்டவர் இன்னும் நிறைவேற்றாத ஒரு சூழ்நிலையில இவர் வந்து இந்த ஒரு தரிசனத்தை கொடுக்கிறார். இன்னும் நிறைவேற்றவில்லை. அவர் பல நாட்கள், பல மாதங்கள், பல வருஷங்கள் அவர் அதாவது காத்திருந்து பொறுமையோடு இன்னும் அது நிறைவேறாத பட்சத்துல கடவுள் மறுபடியும் வந்து அவரை திடப்படுத்துகிற ஒரு காரியத்தை பார்க்கிறோம். ஏனென்றால் ஒரு பக்கம் ஆபிரகாம் வயது முதிர்ந்த ஒரு நிலை, மறுபக்கம் பார்க்கிற போது வயது முதிர்ந்த பிறகு அவனுடைய சரீரம் செத்து போகிறது என்று சொல்லி இந்த நாளில் அதாவது நிருப வாக்கியத்துல எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் பார்ப்போம். அவன் சரீரம் செத்து போன நிலையில கூட கடவுள் அவனை பலப்படுத்தி ஒரு பெரிய சந்ததியை மூலமாக உருவாக்குறார். ஆனால் இங்கே சயின்டிபிக்கா பார்க்கின்ற போது பயாலஜிக்கல் வே ஆஃப் சைல்ட் பர்த் இஸ் கம்பல்சம் ப்ரோசஸ். இந்த வயதிலே ஒரு விஞ்ஞான ரீதியிலே கணவனும் மனைவியுமாக சேர்கின்ற அந்த உறவினாலே ஏற்படுகின்ற ஒரு குழந்தை என்பது உருவாகாது. அப்படியே கடவுள் சொன்னார். அவர் கொடுப்பேன் என்று சொன்னார். அவர் எப்படியாவது கொடுப்பார். ஆனால் உன்னுடைய வயிற்றில் வளர்கின்ற ஒரு பிள்ளை தான் அதனுடைய உன்னுடைய சந்ததியாய் பிற்காலத்திலே இருப்பான். அவன் மூலமாக பல சந்ததிகள் உருவாகும் என்று சொல்லி. சோ இதெல்லாம் ஒரு கலக்கமா இருக்கு. ஆபிரகாமுக்கு ஒரு கலக்கம். ஆகவே கலக்கம், வேதனை, என்ன பண்றது தெரியல, இன்னும் எதுவுமே நடக்காம இருக்குது. குழந்தை கொடுப்பேன்னு சொன்னா இன்னும் நடக்கலையே. ஆகவே அவன் தயங்கி என்ன செய்வது என்று தெரியாமல் இருக்கிற சூழ்நிலை அவர் சொல்லுகிறார். 1ஆம் வசனத்துல பாருங்க, பிற்பகுதியில அவர், ஆபிரகாமே நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமா இருக்கிறேன். பிரியமானவர்களே, ஆபிரகாமே பயப்படாதே. அந்த பயத்தை முதலாக கடவுள், அந்த சந்தேகம் என்னும் பயத்தை அவர் நீக்கி கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். அந்த பயத்தை நீக்கி அவனை ஆசுவாசப்படுத்துகிற கடவுள், நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமா இருக்கிறேன். Yes, God is our shield, our reward, our protection, and He is our provision. நம்முடைய வாழ்க்கையில நமக்கு பாதுகாப்பு, அரணுமாய், கேடயமாய், நம்மை விடுவிக்கிறவராய், நமக்கு எல்லாவற்றையும் கொடுத்து நம்முடைய தேவைகளை சந்திக்கிறவராய் இருக்கிறார். அப்படி நான் உன்னை பார்த்துக் கொள்வேன் என்று சொல்லி எங்க சொல்லுகிறார். முக்கியமாக அதாவது உனக்கு ஏன் ஏற்பட்ட ஒரு பயம் வந்தது, சந்தேகம் வந்ததுன்னா, வயசாயிட்டதுனால நீ யோசிக்கிற, நீ கவலைப்படாத,
நான் உன்னை பலப்படுத்துவேன், சத்துவம் இல்லாத உனக்கு சத்துவத்தை கொடுக்க என்னால் முடியும் என்பதை கடவுள் நிரூபிக்கிறார். ஏசாயா 40ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்துல பாருங்கள், சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவமில்லாதவனுக்கு சத்துவத்தை பெருகு பண்ணுகிறார். He gives strength to the weary and increases the power of the weak. வயதான காலத்தில் இதெல்லாம் நடக்குமா என்று சொன்னால் மனுஷரால் கூடாது, ஆனால் தேவனால் கூடும். அதைத்தான் லூக்கா சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 37ஆம் வசனத்துல பார்க்கிறோம். அந்த தேவதூதன் சொன்ன போது கடவுளால் கூடாத காரியம் எதுவும் இல்லை என்று சொல்கிறார். Nothing shall be impossible with God. இங்கே கூட அதாவது சத்துவம் இல்லாத ஆபிரகாமுக்கு சத்துவத்தை கொடுத்து he provides strength and stamina. எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் அவரால் மாற்றி அமைக்க முடியும். எந்த சூழ்நிலையையும் அவர் அவருடைய கட்டுப்பாட்டுக்குள்ளாக கொண்டு வர முடியும். அவருடைய மக்களாக இருக்கின்ற நாம் வழி தவறி செல்கின்ற போது, வழி விலகி செல்கின்ற போது நம்மை மறுபடியும் கொண்டு வந்து சேர்க்க அவரால் கூடும். பிரியமானவர்களே, இந்த ஒரு காரியத்தை நாம் பார்க்கிறோம். இந்த காரியத்தை அவர் சொன்ன பிறகு இதுதான் கடவுளுக்கே நாம் பார்க்கின்ற துல்லியமாக கடவுள் கொடுக்கின்ற ஒரு வாக்குறுதியாக நாம் பார்க்கிறோம். அந்த வாக்குறுதியை கடவுள் நிறைவேற்ற வல்லவர். அந்த அதாவது பலத்தையும் சத்துவத்தையும் கொடுக்கின்ற கடவுள் அதை நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார். இன்றைக்கு அரசியல் தலைவர்கள் இல்லையா வாக்குறுதிகள் கொடுப்பார்கள், தேர்தல் வாக்குறுதிகள். 2026 தமிழ்நாட்டில் கூட எலெக்ஷன் நடக்கிறது. இனிமா வட இந்திய பகுதிகளில் பல மாநிலங்களில், பீகாரில் தேர்தல் நடக்கிறது. பல வாக்காளருடைய பெயர்கள் 1 கோடி, கிட்டத்தட்ட 1 கோடி பெயர் நீக்கம் பண்ணப்பட்டிருக்கிறது. அதாவது இந்த தேர்தல் என்று வந்தாலே எல்லா இடங்களிலும் குழப்பம் தான், சரிங்களா? சோ நாட்டுல மாத்திரம் இல்ல, திருச்சபையிலும் சமுதாயத்திலும் வீட்டிலும் பிரச்சனை. ஆனால் அந்த பிரச்சனையை உண்டு பண்ணுவவர்களுக்கு ஐயோ என்று சொல்லி நாம் இந்த நேரத்தில் சொல்லுவதை தவிர வேறு இல்லை. ஏனென்றால் பிரச்சனை யாரால் உருவாகிறது என்பது மிக முக்கியமானது. எல்லாராலும் பிரச்சனை உருவாக்குவது கிடையாது. ஆனால் அந்த பிரச்சனை இன்றைக்கு கூட அந்த எவ்வளோ பேருடைய ஓட்டு விடப்பட்டிருந்தது, அவருடைய பெயர்கள், அவருடைய உரிமை, அது ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். ஆகவே அதாவது நம்முடைய அரசியல் சட்ட சாசனத்தில் பார்க்கின்ற போது அவருடைய உரிமையாக அது இருக்கிறது. இங்கே நாம் பார்க்கின்ற போது அரசியல்வாதிகள் கூட நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் உங்களுக்கு நாங்கள் பக்க பலமும் அரணும் பாதுகாப்புமா இருப்போம் சொல்லுவாங்க இல்லையா? எல்லா மக்களுக்கும் தேவையான எல்லா காரியத்தையும் நாங்கள் செய்வோம் என்று சொல்லி பாசிட்டிவா எல்லா காரியத்தையும் சொல்வார்கள். நான் இந்த காரியத்தை செய்ய மாட்டேன்னு சொல்லவே மாட்டார்கள். எல்லாவற்றையும் செய்து கொடுப்பேன் என்று சொல்லி சொல்வார்கள். அது அவருடைய வாக்குறுதி. ஆனால் கடவுள் அப்பேற்பட்டவர் அல்ல. அவர் பொய் பேச மனுஷன் அல்ல. மனமாறி போக மனுபுத்திரனும் அல்ல. அவர் சொல்லியும் செய்யாமல் இருப்பாரோ, வசனித்தும் நிறைவேற்றாமல் இருப்பார் என்று கடவுளுடைய வசனம் சொல்கிறது. ஆனால் மனுஷர்கள் தவறி போவார்கள். அவருடைய வாக்குறுதியிலிருந்து அவர்கள் தவறி போவார்கள். But God will never fail from his promise. இங்கே நாம் பார்க்கின்ற போது இந்த ஒரு பயத்தின் மத்தியிலே, ஒரு கவலையின் மத்தியிலே, ஒரு வேதனை நடுக்கத்தின் மத்தியிலே என்ன செய்வது என்று கை பிசைத்துக் கொண்டிருக்கின்ற ஆபிரகாமை கடவுள் முதலாவது அந்த பாதுகாப்பு அரணுக்குள்ளாக கொண்டு வருவதை இந்த வசனத்திலே நாம் பார்க்கிறோம். Here we see that God addresses Abraham's anxieties about the future. எதிர்காலம் என்ன ஆகுமோ என்ற இடம். ஏன்னா இவர் மூலமாக பெரிய சந்ததியை கொடுப்பேன் என்று கடவுள் சொன்னார், இன்னும் நடக்கவில்லையே. அந்த ஒரு என்ன, அந்த ஒரு ஆன்சைட்டி இல்லையா, அந்த எதிர்காலத்தை பற்றி அவருடைய கவலைகளை கடவுள் நிவர்த்தி செய்கிறதையும், அதனால் ஆபிரகாம் தொடர்ந்து விசுவாசத்தில் வீறு நடைபோட விரும்புகிறார். அந்த கவலையை நீக்கி போட கடவுள் விரும்புகிறார். அதைத்தான் 1 பேதுருவிலே நாம் பார்க்கின்ற போது அவர் உங்களை விசாரிக்கிறவராகபடினால் உங்கள் கவலைகள் எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள் என்று சொல்லி, நாம் சுமக்க தேவையில்லை. அவர் மேல் அந்த கவலையை, கண்ணீரை, வேதனையை, துன்பத்தை, துயரத்தை நாம் வைத்துவிடுகிற போது நாம் லேசாக நம்முடைய உடல், நம்முடைய எண்ணம் எல்லாம் லேசாக மாறுகிறது. எல்லாவற்றையும் சுமந்து கொடுத்தால் அது நமக்கு பாதிப்பு. ஆகவே ஆபிரகாம் கூட அந்த காரியத்தை தான் கடவுள் இதை சொல்லுகிறதை பார்க்கிறோம்.
பிரியமானவர்களே, இரண்டாவதாக பார்க்கின்ற போது ஆபிரகாமின் சந்தேகமும் கடவுள் அந்த சந்தேகத்தை தீர்த்து தாம் வாக்களித்த வாக்குறுதியை நிறைவேற்ற இருப்பதையும் அறிந்தது. இவ்வளவுதான் அவர் ஆண்டவர் சொன்ன பிறகும் ஆபிரகாம் என்ன செய்கிறார் என்றால், 2ஆம் வசனத்தில் அதுக்கு ஆபிரகாம் கர்த்தராகிய ஆண்டவரே, அடியனுக்கு என்ன தருவீர், என்ன தருவீர்? இவ்வளவு நேரம் அவர் வந்து பலப்படுத்துறாரு, எனக்கு என்ன தருவீர், நான் பிள்ளை இல்லாமல் இருக்கிறேனே, கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாரு. நான் பிள்ளை இல்லாமல் இருக்கிறேனே, என் வீட்டுல வந்து இந்த எலியேசர் இருக்கிறாரு, அவர் என் வீட்டு விசாரணைக்காரனா இருக்கிறார். மறுபடியும் 3ஆம் வசனத்திலே கேட்கிறார், பின்னும் ஆபிரகாம் தேவரீர் எனக்கு புத்திர சந்தானம் அருளவில்லை. ஒரே காரியத்தை தான் ஒரு முறை கேட்க வைப்பார், 2 முறை கேட்கறத பாக்குறோம். கண்டிப்பா கொடுப்பார். அவர் மனுஷன் அல்ல, அவர் அந்த சராசரத்தை படைத்த தெய்வம், ஆபிரகாமை தெரிந்து கொண்ட தெய்வம். எங்கோ பிசாசின் அந்தகார சக்தியிலே வணங்கி கொண்டிருந்த அவர்களை ஜீவனுள்ள கடவுளாக அவர் தெரிந்து கொண்டு ஒரு வாக்குறுதியை கொடுத்தவர் அதை நிறைவேற்றாமல் இருப்பாரா? கண்டிப்பாக அவர் நிறைவேற்றுவார். அந்த விசுவாசத்தில் இவர் வளர வேண்டும். ஆனால் கேள்வி கேட்கிறார். அந்த கேள்வி கேட்பது தப்பா? கேள்வி கேட்பது தப்பா? கிடையாது. கேள்வி கேட்காமல் எந்த ஒரு காரியத்திலும் நாம் வளரவே முடியாது. ஒரு சின்ன பிள்ளை வெளியே போயிட்டு போதா அது என்னன்னு கேட்டா நம்ம பதில் சொன்னாதான், இல்லைன்னா பிள்ளைகளுடைய மூளை வளர்ச்சி வளராது. கேள்வி கேட்கின்ற போதுதான் அது கேள்வி என்பது விசுவாசத்தினால வரும், விசுவாசம் தேவனுடைய வசனத்தினால வரும். ஆகவே பிரியமானவர்களே, இங்கே ஒரு கேள்வியை அவருக்கு கேள்வி கேள்வி கேள்வின்னு கேட்க ஆரம்பிக்கிறார். இதே என் வீட்டில் பிறந்த பிள்ளை எலியேசர் எனக்கு சுதந்திரவாளியாக இருக்கிறான் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். அப்பொழுது இது இப்படியே போனால் நீர் வாக்களித்தது எப்போது நிறைவேறும் என்ற ஒரு சந்தேகமும் கூட ஆபிரகாமுக்கு ஏற்படுகிறது. பிரியமானவர்களே, here we see that Abraham is not bargaining with God but honestly expressing his legitimate doubts. அவரிடத்துல அவர் அதாவது வம்பளக்கவில்லை, இல்லைன்னா என்ன சாமி கூட்டி குறைச்சி கூடி ஏதாவது ஒன்று பண்ணி விடு அப்படின்னு கேட்க வரல. மற்றபடி நான் சொல்றாரு, நியாயமா சாமி சொன்ன அந்த காரியத்தை நிறைவுபடுத்துகின்ற விடமாக அதை அந்த கேள்வியை எழுப்புகிறதை பார்க்கிறோம். ஏனென்றால் ஆபிரகாம் அவனுடைய வாழ்க்கையிலே அவனை ஏன் தெரிந்து கொண்டார் என்றால், அவன் மிக நல்லவனாக இருந்தான். He was very prudent and transparent in his personal life. அதை பற்றி நாம் சொல்ல வேண்டும் என்றால் ஒரு நாள் அதாவது பைபிள் ஸ்டடியில பெரிய அளவில் எடுத்து போயிடலாம், ஒரு வார காலம் கூட பேசலாம். மனதில் வெளிப்படையாகப்பட்டதை வெளிப்படையாக பேசுகிறவர் ஆபிரகாம். ஒரு வெள்ளந்தியா இல்லையா, அதாவது ஒரு டிரான்ஸ்பரண்டா என்ன பேசுறது உடனே வந்துடும். ஆனா அதுல அதாவது களங்கம் இருக்காது, எந்த விதமான கெட்ட எண்ணத்தோடு சொல்லுகின்ற ஒரு காரியம் இருக்காது. வித்தவுட் பிரஜுடிஸ் இல்லையா, எந்த விதமான கன்ஸ்பைரசி இல்லாமல், கெட்ட எண்ணமும் கெட்ட நோக்கமும் இல்லாமல் வெளிப்படையாக பேசும் அவருடைய எண்ணமாக இருக்கிறதை நம்ம பார்ப்போம். அவருடைய கவலையை மனவேதனையை யாரிடத்துல சொல்ல முடியும்? கடவுளத்துல தான் சொல்ல முடியும். அதைத்தான் இந்த நேரத்தில் நம்ம ஏற்கனவே கேட்டோம் இல்லையா, 1 பேதுரு 5:7 அவர்களை விசாரிக்கிறோம் அந்த கவலைகள் எல்லாம் பேசுறது. இப்போ கடவுள் வந்து ஒரு பதில் சொல்றாரு. கடவுள் என்ன சொல்கிறார் என்றால் 4ஆம் வசனத்துல பாருங்கள், அந்த எலியேசர் சொல்லியப்பா அவன் யாரு? அவன் உன்னுடைய சுதந்திர பிரபாளி அல்ல, அவன் உன்னுடைய சுதந்திர பிரபாளி அல்ல, சுதந்திரவாளி அல்ல, உன் கர்ப்ப பிரபா இருப்பவனே உனக்கு சுதந்திரவாளி ஆவான் என்று சொல்லி அவனை வெளியே போட்டு போய் பாரு, வானத்தை பாரு, இப்படி அதாவது நட்சத்திரங்களை உன்னால் எண்ணக்கூடுமானால் எண்ணு என்று சொல்லி அவனை நோக்கி உன் சந்ததி இவ்வளமாய் இருக்கும் என்றார். இப்படி இந்த அளவுக்கு நம்ம ஆசிர்வதிப்பா, அதை நீ புரிஞ்சுக்கோ. உன் வீட்டுல வளர்ற அந்த எலியேசர் அவன் உனக்கு சுதந்திரவாளி அல்ல, உன் கர்ப்ப பிறப்பு தான் உன்னுடைய சுதந்திரவாளி. சங்கீதம் 127:4 பார்க்கின்ற போது அதாவது இதோ பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், கர்ப்பத்தின் கனி ஆமா கர்த்தரால் கர்த்தர் அருளும் ஈவு என்று சொல்லி பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம். இங்கே கர்த்தரால் கொடுக்கப்பட்ட வாக்குறுதி அளிக்கப்பட்ட இந்த மகன், அவன் மூலமாக தான் அந்த சந்ததி, அதுதான் உனக்கு சுதந்திரம், இன்ஹெரிட்டன்ஸ் இல்லையா. அவன் தான் உன்னுடைய இன்ஹெரிட்டன்ஸா இருப்பான், லீகல் ஹேரா இருப்பான். உன்னுடைய சுதந்திரவாளினா உன்னுடைய அந்த பிறப்பின் உரிமையை உனக்கு பிறகு எடுத்துக்கொள்ள எல்லா தகுதியும் படைத்தவன தான் இன்ஹெரிட்டன்ஸ், சுதந்திரவாளி.
இங்க இருக்கிற நம்முடைய பெற்றோர்கள் தாயும் தகப்பனும் இருக்கிறோம். நம்முடைய சொத்துக்கள் நாம் பெற்றெடுத்த பிள்ளைகளுக்கு அது போகிறது. கணவன் மனைவி என்ற உறவு வருகின்ற போது கணவனுக்கு பிறகு நேச்சுரல் கார்டியன் என்று சொல்லுகின்ற போது அவருடைய மனைவி அவர்கள் நாமினேஷன் வேற யாரும் சொல்ல வேண்டியது இல்லை, ஆட்டோமேட்டிக்கா போகும். ஏனென்றால் லீகலி வெட்டட் வைஃப். அதே போல இவர்கள் இருவரும் சேர்ந்து கடவுளுடைய ஆசீர்வாதத்துல பெற்றெடுத்த பிள்ளை என்ன ஆகிறான் என்றால் அவன் சுதந்திரவாளி, லீகல் ஹேர், வாரிசு, சட்டப்பூர்வமான வாரிசு என்பதுதான். அப்போ எலியேசர் என்பவன் அவன் சுதந்திரவாளி அல்ல, உன்னுடைய அதாவது வயிற்றில அதாவது உன்னுடைய கர்ப்பப்புறப்பா இருப்பவனே உனக்கு சுதந்திரவாளி. எலியேசரை பற்றி நாம் இங்க கொஞ்சம் தெரிந்து கொள்ளணும். ஏன்னா பலமுறை டிஸ்கஸ் பண்ணுவோம், ஆனா எலியேசரை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த எலியேசர் யார் என்றால், எலியேசர் என்ற வார்த்தைக்கு எபிரேய வார்த்தைக்கு God of help என்று அர்த்தம். கடவுள் என் துணை அல்லது God is my help அல்லது my God has helped me. கடவுள் என் துணையா என்றால் கடவுளின் உதவி, என் கடவுள் எனக்கு உதவினார் என்று சொல்லி இதற்கு அர்த்தம். பாருங்க எவ்வளவு இருந்தது, கடவுளுடைய உதவி, என் கடவுள் எனக்கு உதவினார். சோ இதுதான் எலியேசருடைய பெயர். இந்த எலியேசர் யார் என்றால் ஆபிரகாமுடைய வீட்டிலே வளர்ந்த ஒரு அடிமை. அவனுடைய வீட்டிலே பிறந்து வளர்ந்தவன். அது மாத்திரமல்ல, இங்கே நாம் பார்க்கின்ற போது அந்த அதாவது இவருக்கு குழந்தை இல்லாத காரணத்தினால அந்த கால வழக்கம் அப்படின்னா அந்த குடும்பத்துல யாராவது இவன் அடிமை பிள்ளைகள் கூட அந்த அடிமைகள் பெற்றெடுத்த பிள்ளைகள் கூட யாராவது ஒருத்தர் தத்து பிள்ளையை எடுத்துக் கொள்வார்கள், அடாப்டட் சன். அவர்கள் இவருடைய வாரிசாப்படுவார்கள். அப்படி கூட இவரை அவர் தெரிந்து கொண்டிருக்கலாம். யாரு? ஆபிரகாம். ஆனால் கடவுள் சொல்றாரு, இல்லப்பா அது கிடையாது. அடுத்து நான் பார்க்கின்ற போது சீஃப் ஆஃப் ஸ்டாஃப், ஆபிரகாமின் முதன்மை பணியாளர். அதாவது இன்னைக்கு நம்ம செக்குலர் ஃபீல்ட்ல நம்ம பார்க்கின்ற போது பிரின்சிபல் செக்ரட்டரி டு கவர்மெண்ட் சொல்லுவல, அதாவது இவர் பெரிய ஒரு ராஜா போல பெரிய ஒரு ஆளு, இவர் கீழே ஒரு உதவி செய்கின்ற முதன்மை செயலாளர் என்று நம்ம சொல்லலாம். அது மாத்திரமல்ல, அந்த குடும்பத்தில் அவர் ஒரு பெரிய ஒரு எல்டர், சர்வன்ட் ஆஃப் ஆபிரகாம்ஸ் ஹவுஸ். அவர் ஒரு அவருடைய வீட்டிலே ஒரு வேலைக்காரனாக ஒரு அடிமையாக தான் இருந்தார். ஒரு அடிமையை இப்பொழுது இவன் தான் சுதந்திரவாளி என்று ஆபிரகாம் சொன்னாலும் அதை ஏற்றுக்கொள்ள கடவுள் தயாராக இல்லை. உன் கர்ப்பப்புறப்பு தான் உடைய சுதந்திரவாளி என்று சொல்லியிருக்காங்க. சோ எலியேசர்னா ரெண்டு வார்த்தை இருக்கிறது, எல் அண்ட் எசர். எல்னா காட், எசர்னா ஹெல்ப். சோ கடவுளுடைய உதவி, அவ்வளவுதான் சிம்பிள். எலியேசர் வந்து யாருன்னா ஒரு நீக்ரோ, கருப்பா இருப்பான். சோ எலியேசரை பற்றி நான் நல்லா சொல்லிட்டேன் நான், இவ்வளவுதான். அந்த மனுஷன் உனக்கு இல்லை, அவனுடைய சுதந்திரவாளி கிடையாது என்று சொல்லி கடவுள் மிக தெளிவாக சொல்றது. மூன்றாவதாக நாம் கடைசியாக பார்க்கின்ற போது ஆபிரகாமின் விசுவாசமும் அதனாலே அவன் நீதிமானாக்கப்படுகிறது. 5ஆம் வசனத்திலே அவர் சொல்ல அந்த காரியத்தை போறோம். ஆபிரகாம், God reaffirmed his promise to Abraham. நான் இப்படியாக உன்னை ஆசீர்வதிப்பேன். நீ செய்ய வேண்டியது என்ன, இன்னைக்கு நாம் வாசி கேட்ட சுவிசேஷ வாக்கியத்துல கூட பார்க்கிறோம். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவர்கள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். இல்லையா? அங்க கேட்கின்ற அந்த தேவைகள் என்னன்றது, எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை பூசிப்போம், கவலைப்படாத. இன்னைக்கு இருந்து நாளைக்கு அடுப்புல போடுற காட்டுக்குள்ள எந்த அளவுக்கு கடவுள் ஊற்றி இருக்கிறார். காற்றையை பார்க்கிறோம் இல்லையா, அது இப்போ எதையாவது சம்பாதிக்குதா? இல்லையே. ஆனா எல்லாவற்றையும் போஷிக்கிறவர் உன்னையும் போஷிக்க மாட்டாரா? உன்னுடைய தேவைகளை சந்திக்க மாட்டாரா? இன்றைக்கு அதைத்தான் நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு வாசி கேட்ட சுவிசேஷ வாக்கியத்துல லூக்கா 12ஆம் அதிகாரம் 22-34 வரைக்கும் அங்கே முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தினுடைய நீதியை தேடு. அப்போ நீ செய்ய வேண்டிய காரியம், உன்னுடைய விசுவாசத்தில் வளர்ந்து பெருகு என்று கடவுள் எதிர்பார்க்கிறார். இன்னும் அவனுக்கு இன்னும் நிறைய சந்தேகம் இருக்கிறது. முழுமையாக அவரை அண்டிக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி கடவுள் விரும்புகிறார். 6ஆம் வசனத்துல அவர் எதிர்பார்த்த காரியம் இங்கே நடக்கிறது. ஆபிரகாம்
கர்த்தரை விசுவாசித்தான், அதை அவர் அவனுக்கு நீதியாக எண்ணினார். மிக முக்கியமான ஒரு வசனம். This verse is foundational in understanding salvation by faith. இந்த வசனம் விசுவாசத்தினாலே ரட்சிப்பு உண்டாகிறது என்பதற்கான ஒரு அடிப்படையான வசனமாக விளங்குகிறது. அதாவது ரட்சிப்பு என்பது விசுவாசத்தினால் வருகிறது. விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். இந்த வார்த்தையை மையமாக வைத்துதான் மார்ட்டின் லூத்தர் சாஸ்திரியார் சீர்திருத்தத்தை செய்தார். விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். சோ இங்க விசுவாசமும் தேவை. நீதிமான் என்பதற்கான அர்த்தம் என்ன, அடையாளம் என்ன என்பதையும் இந்த நேரத்தில் நாம் பார்க்கலாம். பிரியமானவர்களே, இன்றைக்கு நம்ம கேட்ட எபிரேயருக்கு எழுதின 11ஆம் அதிகாரம் 1-16 வரை பார்ப்போம். முதலாவதாக விசுவாசம் என்றால் என்ன என்று முதலாம் வசனத்தில் பார்ப்போம். விசுவாசம் என்பது நம்பப்படுகிறவர்களின் உறுதியும் காணப்படாதவர்களின் நிச்சயமாய் இருக்கிறது என்பதை நம்ம பார்ப்போம். அதுல அந்த 2ஆம் வசனம் பாருங்க. கடவுள் உலகத்தை படைத்தார்கள் நம்ம பார்க்கவே இல்லை. கடவுள் உலகத்தை படைச்சதை நம்ம பார்த்தோமா? ஆனால் சொல்லப்படுகிறதை நாம் நம்புகிறோம். அதுதான் விசுவாசம். நாம் பார்க்கவில்லை, ஆனால் பார்க்காமல் விசுவாசம். அங்கேயே போதாது ஒரு வசனம். அடுத்ததாக என்ன சொல்ல வேண்டும் என்றால், ஆகஸ்ட் மாதத்துல இருக்கிறோம். 1947 ஆகஸ்ட் 15ஆம் தேதி நம்முடைய இந்திய தேசம் சுதந்திரம் வந்தது என்று நாம் படித்திருக்கிறோம், கேள்விப்பட்டிருக்கிறோம். ஆனால் நாம் பார்க்கவில்லை, ஆனால் நம்புகிறோம். அதுதான் விசுவாசம். நாம் கண்ணார பார்க்கவில்லை, சொல்லுகிறவர்கள் கேட்கிறோம். அதுதான் விசுவாசம். நம்பப்படுகிறவர்களின் உறுதியும் காணப்படாதவர்களின் நிச்சயம். Yes, I agree, I believe that we got independence on 15th of August 1947. Yes, அதுதான் அந்த விசுவாசம் என்பதை பார்க்கிறோம். So salvation is a gracious gift of God and it is received by faith. அதாவது இந்த ரட்சிப்பு என்பது கடவுள் கொடுக்கின்ற ஒரு வெகுமதி. It is a free gift, கிருபையின் ஒரு ஈவு என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். எபேசியர் 2:8-9 வரை போய் பார்க்கும்போது, கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானதல்ல, இது கடவுள் கர்த்தருடைய தேவனுடைய ஈவு. இது தேவனுடைய ஈவு. It is a gift from the Lord. ஆகவே பிரியமானவர்களே, so faith signifies trust and reliance on God. அதாவது இது எதை மையமாக வைத்து தன்னை வெளிப்படுத்துகிறது என்றால், விசுவாசம் என்பது கடவுளை நம்பி அவரை சார்ந்திருப்பது. So faith signifies trust and reliance on God. அதாவது விசுவாசம் என்பது நாம் கடவுள் மேல் வைக்கும் முழு நம்பிக்கை மாத்திரமல்ல. விசுவாசம் என்பது நாம் கடவுள் மேல் வைக்கும் முழு நம்பிக்கை மாத்திரமல்ல, மாறாக அந்த நம்பிக்கையினால அவரையே சார்ந்திருப்பது. புரிஞ்சுங்களா? உதாரணத்துக்கு, இன்னைக்கு நம்ம ஒரு ஏரோப்ளைன்ல நம்ம போறோம். ஏரோப்ளைன்ல நம்ம கிளம்பி லண்டன் போறோம், இல்ல ஆஸ்திரேலியா போறோம், இல்ல அமெரிக்கா போறோம், இல்ல இஸ்ரேல் போறோம்னு வச்சிருக்கோம். அந்த பிளைன்ல போகும்போது அவன் சொல்றா இல்லையா, சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்கு. அதுல நம்ம அந்த வாங்கும்போது கூட நம்ம, அதாவது உயிர் பத்திரவாதம் கிடையாது, நம்ம போய் சேரும்போது ஏதாவது ஏற்படும். ஆனாலும் கூட நம்ம போகிற ஒரு நம்பிக்கை இல்லை இல்லையா? அதுதான் விசுவாசம். அடுத்து காலையில எழுணும் சொல்லிட்டு நம்ம என்ன பண்றோம்? அலாரம் வைக்கிறோம்ல, அலாரம் வைக்கிறோம். காலையில எழறமோ இல்லையோ, ஆனால் நம்பிக்கையோடு எழுந்திருப்போம் என்று சொல்லி நம்பி அலாரம் வைக்கிறோம் இல்லையா? அதுதான் விசுவாசம். பிரியமானவர்களே, இன்னொரு விசுவாசம் பார்க்கின்ற போது, கடவுளை காப்பாற்றினாலும் காப்பாற்ற விட்டாலும் அவர்தான் எனக்கு என்று சொல்லி சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ சென்றார்கள். அதுதான் பெரிய விசுவாசம். ஒரே மகனை கொடுத்து அதை போய் எனக்காக பலியிடு சொன்ன போது கண்மூடித்தனமா போனானே அப்புறம், அதுதான் விசுவாசம். அசைக்க முடியாத விசுவாசம். அந்த ஒரு குழந்தை அல்ல, 1000 குழந்தைகளை எனக்கு ஆண்டவர் கொடுக்க முடியும் என்ற அசைக்க முடியாத விசுவாசம் உண்டானது. ஆனால் ஆரம்பத்தில் இவரும் கூட தடுமாறுகிறதை பார்க்கிறோம். உன்னை போல என்னை போல நாமும் தடுமாறுகிறோம். கடவுள் நெறிந்த நாளை முடியாதவரும் மங்கி எறிகிற திரியை அணையாதவருமா இருக்கிறார். நம்மை அவர் புறக்கணிக்க மாட்டார். நம்முடைய விசுவாச வாழ்விலே எண்ணெய் ஊற்றி நாம் இன்னும்
விசுவாசத்தில் வளர்ந்து பெருகும்படியாக அவர் விரும்புகிறவர். பிரியமானவர்களே, ஆகவே விசுவாசம் என்னும் பள்ளிக்கூடத்துல நாம் படிக்கின்ற போது கற்றுக்கொள்ள வேண்டிய முதல் பாடம் என்னவென்றால் கடவுளின் திட்டம், அவருடைய பிளான் என்ன என்பதை, அவருடைய சித்தம் என்ன என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அடுத்து அவர் நிர்ணயம் பண்ணின நாளிலே, அந்த நாழிகையிலே அவர் அவருடைய மன விருப்பத்தின்படி அதை அவர் நிறைவேற்றுவார். அதற்காக நாம் கீழ்ப்படுதலோடு காத்திருக்க வேண்டும். இதுதான் விசுவாசம். புரிஞ்சுங்களா? விசுவாசம்ன்றது அவரு நம்ம கேட்கிறோம், ஒரு அப்ளிகேஷன் போடுறோம், ஒரு பெட்டிஷன் போடுறோம். அந்த பெட்டிஷன் போட்ட பிறகும் நாம் காத்து கொண்டிருக்கிறோம் இல்லையா? காத்து கொண்டிருக்கிறோம். அவர் செய்வார், கீழ்ப்படிதலோடு எங்க அப்பா செய்வார் என்ற ஒரு எண்ணத்தோடு காத்து கொண்டிருக்கும் போது சகலத்தையும் அவர் சரி செய்வார். சகலத்தையும் நேர்த்தியாக அவர் மாற்றி அமைப்பார். அவருடைய சித்தத்தின்படி, உங்களுடைய சித்தத்தின்படி என்னை வரையும் என்று சொல்லி சொல்லுகின்ற போது அவர் நம்மை பொறுப்படுத்திக் கொள்கிறார். அதுதான் விசுவாசம். அவருடைய கையில ஒப்பு கொடுக்கிறது, அவருடைய கரங்களில ஒப்பு கொடுக்கின்ற ஒரு வாழ்க்கை. நான் என்னுடைய வழியில செல்வதல்ல, அவருடைய சித்தப்படி ஒப்பு கொடுப்பது. அதுதான் விசுவாசமாய் இருக்கிறது. பிரியமானவர்களே, இங்கே அவன் கர்த்தரை விசுவாசித்தான், அதை அவர் அவனுக்கு நீதியாக எண்ணினார். He believed the Lord, the righteousness was imputed to him. அதாவது இம்பியூட் என்று சொல்லுகின்ற போது அதை அவனுக்கு நீதியாக எண்ணினார். அதுல அதாவது இம்பியூட் என்று சொல்லுகின்ற போது இம்பியூட் மீன்ஸ் டு புட் டு ஒன்ஸ் அக்கவுண்ட். இப்போ ஏதோ ஒரு கடைக்கு நம்ம போறோம், ஒரு ஷோரூம் போறோம்னா அங்க நம்ம பர்ச்சேஸ் பண்றதை பொறுத்து பாயிண்ட்ஸ் கொடுப்பாங்க இல்லையா? அந்த அனுபவம் உண்டா? இருக்க கண்டிப்பா. ஏன்னா பெங்களூர் போலதான் ஒரு சூழ் கூட அந்த காஸ்ட் ஆஃப் லிவிங், ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் எல்லாம் அப்படியே கிட்டத்தட்ட இருக்கிறது. இட்ஸ் அட் பார் வித் ஒன் அனதர். பிரியமானவர்களே, அதுல அந்த பாயிண்ட் நம்ம மறுபடியும் போய் வாங்குற போது இன்னும் ஆட் ஆகும். அது போல இவன் சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் கடவுளுக்கு பிரியமா நடக்கிறதை பார்த்து அது எல்லாம் அவனுடைய அக்கௌண்ட்ல ஆண்டவர் சேர்த்தார். அப்படியே சேர்த்து வளர்ந்து விசுவாசத்துல வளர்ந்து பெருகினான். நாமும் கூட ஒவ்வொரு சின்ன சின்ன காரியத்திலும் சரி கர்த்தருக்கு பிரியமாய் விசுவாசத்துல வளர வேண்டும் என்று சொல்லி கடவுள் விரும்புகிறார். அவர் பூரணர். He is perfect God, but we are not perfect. நாம் குறைவுள்ளவர்கள். நாம் குறைவுள்ளவன் என்று சொல்லி யார் நம்ம சொல்லி போகிறோம், அவருடைய பாத்திர கொடுக்கிறோமோ நம்மை நிறைவாக்குகிறார். முதலாவது அற்புதத்துல வெறும் தண்ணீரை அவர் ஆசீர்வதித்து ராட்சசமாக மாற்றினார். சுவை உள்ளதும் நிறம் உள்ளதும் பலம் உள்ளதுமாய் உன்னையும் மாற்றுவார். பிரியமானவர்களே, ஆபிரகாம் அப்படி தன்னை ஒப்பு கொடுத்தான். So the righteousness was imputed to him. எல்லா சூழ்நிலையிலும் நீதியாய், நியாயமாய், நேர்மையாய், உத்தமமாய், சன்மார்க்கமாய், களங்கமில்லாதவனாய், தேவனுக்கு பயந்து கீழ்ப்படிந்து பொல்லாப்புக்கு விளங்குகிற ஒரு வாழ்க்கை வாழ்கிறவனே நீதிமான். அதை இன்னும் சுருக்கமா சொல்லணும்னா, a righteous person is one who is having right relationship with God. கடவுளுடன் அந்த ஒரு நீண்ட ஒரு நெடிய தொடர்பு, அசைக்க முடியாத ஒரு தொடர்பு இருக்கவன். இந்த காரியங்கள் எல்லாம் அவர் விரும்புகிறபடி செய்து கொண்டே போவான். ஆனால் முயற்சிக்க வேண்டும், நாம் முயற்சிக்க வேண்டும். எந்த அளவுக்கு இன்னும் நாம் நீதிமான்களாக இருக்கிறோமோ இல்ல பாவிகளாக இருக்கிறோம் என்றால், நீதிமானாக இன்னும் என்னுடைய மனதிலே பண்ற ஒரு அஷூரன்ஸ் வரவில்லை என்றால் முயற்சி செய்து கொண்டே இருக்க வேண்டும். நம்மை நீதிமானாக்கும்படியாக கடவுள் தன்னையே ஒப்பு கொடுத்தார். பிரியமானவர்களே, நீயும் நானும் நீதிமான்களாக்கும்படியாக கடவுள் தன்னை ஒப்பு கொடுத்தார். அதை நாம் மறக்கவே முடியாது இல்லையா? அதாவது நீயும் நானும் கைவிடப்படக்கூடாது என்பதற்காக அவர் அந்த காரியங்களை ஏற்றுக்கொண்டார். On the cross our sins were put on Jesus Christ account இல்லையா? நம்முடைய பாவங்களை அவர் சுமந்து கொண்டார், ஏற்றுக்கொண்டார். அவருடைய தலைமையில் சுமத்தப்பட்டது. இங்கே விசுவாசத்தை வைத்த ஆபிரகாமுடைய அக்கௌண்டிலே அது போடப்பட்டது. ஆனா நம்முடைய பாவம் எல்லாம் சேர்ந்து கடவுளுடைய தலையில போடப்பட்டது இல்லையா? அப்ப அவரு அந்த அக்கிரமக்காரர்களில் ஒருவராய் எண்ணப்பட்டு அங்கே அவர் என்ன, he has been numbered or counted with the transgressors. அக்கிரமக்காரர்களில் ஒருவராக அவர் எண்ணப்பட்டார் என்று சொல்லி ஏசாயா 53:12 ஒரு பகுதியிலே நாம் பார்க்கிறோம்.
பிரியமானவர்களே, நாம் நீதிமான்களாகும்படி அவர் நமக்காக பாவமானார். 2 கொரிந்தியர் 5:21 பார்க்கின்ற போது, நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படிக்கு பாவம் அறியாத அவரை நமக்காக பாவம் ஆக்கினார். அதனால்தான் கடவுள் சிலுவையிலே கைவிடப்பட்டார். ஆகவே இவ்வளவு பெரிய தியாகம் செய்து கடவுள் உன்னையும் என்னையும் மீட்டுக் கொண்டிருக்க, இவ்வளவு பாக்கியம் பெற்ற நாம் கடவுள் மேல் வைக்கின்ற விசுவாசத்துல நாம் வளர்ந்து பெறுகிறோமா, அல்லது அதை பற்றி எந்த கவலையும் இல்லாமல் இருக்கிறோமா? விசுவாசத்துல வளர்ந்து பெறும்படியாக கடவுள் பிரியமானவர்களே நம்மை அழைக்கிறார். நீதிமானாகும்படியாக நம்மை அழைக்கிறார். ஆகவே அவருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படைத்து அந்த கிருபையினாலே நமக்காக இந்த வாய்ப்புகள் எல்லாம் உருவாக்கி கொடுத்த அவருக்கு ஏற்ற சாட்சிகளாக இந்த உலகத்திலே வாழ கடவுள் அனுக்கிரகம் செய்வாராக. ஆமென். எல்லாவற்றுக்கும் மேலாக தெய்வீக சமாதானம் நம்முடைய இருதயங்களையும் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக நம்மை பலப்படுத்தி காப்பாராக. ஆமென்.